சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே உடனே அப்டேட்ஸுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வெல்கம் டு சமையலறை. நீங்கள் நம்ம பார்க்க போகிறது மீன் மசாலா ஃப்ரை. அது எப்படி செய்யுறது இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு இப்போது மசாலா தடவி ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம். அதுக்கு முதல்ல ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் சோம்பு அதை வந்து இடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் வச்சுருக்கேன். நீங்கள் காற்று இருக்கிறப்ப நீங்கள் சேர்த்துங்க. இது 2 மீனுக்கு சரியான அளவு. லாஸ்ட்டாக தேவையான அளவு உப்பு இது விட்டு சேர்த்துடலாம். இப்போ வந்து இதில் நல்லா 2 பக்கமும் நல்லா மசாலா தடவி எடுத்து வச்சிடலாம். லைட்டாக தண்ணி தெளித்து அது முள்ளெல்லாம் நல்லா மசாலா போடுற மாதிரி நல்லா ஃப்ரை மசாலா தடவி எடுத்து வச்சிடலாம். தண்ணி ரொம்ப விடக்கூடாது. தெளித்து மசாலா தடவி வைக்கணும். உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா விளக்கி விட்டு நல்லா உருண்டை தடவி வைக்கலாம். இப்போ வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். சும்மா டேஸ்ட்டுக்காக போதும். இதையும் நல்லா 2 பக்கமும் தடவி வச்சிடலாம். நம்ம புளி கரைச்சி நம்ம வறுவலுக்கு சேர்ப்போம். அதுக்கு பதிலாக நம்ம லெமன் சேர்த்துருக்கோம். அவ்வளோதான். இப்போ இதில் மசாலா தடவி வச்சாச்சு. இது வந்து 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து தோசை தவாவில் சுட்டு எடுக்கலாம். எண்ணெய் சட்டி சூடானதும் அதில் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 3 பெரிய பல்லு பூண்டு பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதேமாரி இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா புதுசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை உள்ளே சேர்த்துடலாம். சும்மா டேஸ்ட்டுக்காக. அப்படி உங்களுக்கு வந்து சின்ன கட் பண்ணி போட்டு பிடிக்கலன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் எடுத்துங்க. பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். வெங்காயத்தை உள்ளே சேர்த்துடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை அதை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ வந்து நம்ம இதில் மசாலா தடவி வச்சுருக்கிற மீனை எடுத்து இதில் நம்ம வச்சிடலாம். இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். இதையும் ஒரு தடவை மூடி வச்சு நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் சிம்மில் இருக்கட்டும். ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தீட்டு போட்டு நல்லா வேக வைடுங்க. இதை மூடி வச்சுக்கலாம். இப்போது மீன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது மீன் மசாலா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிக்கும்னா இது மேலே லெமன் புழிஞ்சு விட்டு சாப்பிடுங்க. அது வந்து ஒரு புளிப்பு டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இந்த டிஷ்ஷை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி வந்திருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது உடனே அப்டேட்ஸுக்கு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதேமாரி அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.